Hello guys, welcome back to the channel. நான் அருண். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம மீட்டியாரில் வந்து பேக் ரெஸ்ட்டுக்கு வந்து எக்ஸ்டெண்டர் வந்து மாட்ட போகிறோம். ஸோ அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் இருக்கும்போது ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ எதுக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மீட்டியாரில் வந்து பில்லியன் ரைடர் இருக்காங்களே, பில்லியன் ரைடருக்கு பார்த்திங்கன்னா போதுமான ஸ்பேஸ் இருக்காது. ஸோ நான் காய்க்கிறேன் பாருங்கள். ஸோ மீட்டியாரோட டிசைன் பார்த்திங்கன்னா ரைடருக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த இஷ்யூவும் இல்லை. அதே பார்த்திங்கன்னா பில்லியனுக்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஸ்பேஸ் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு இப்போ பில்லியன் உட்கார சொல்கிறேன் பாருங்கள். ஸோ நானும் லீன் தான், இவனும் லீன் தான். ஆனால் பின்னாடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேப்பே கிடைக்காது. ஸோ இது லோக்கல் ரைடு அதுக்கெலாம் வந்து ஓகே தான். பட் லாங்கெலாம் போகும்போது பார்த்திங்கன்னா பில்லியனோட கம்ஃபர்ட் பார்த்திங்கன்னா கொஸ்டின் மார்க் தான். ஸோ அதனால தான் இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸ்டெண்டர் கிட் ஒன்று இப்போது வாங்கியிருக்கேன். ஸோ அதை எப்படி அட்டாச் பண்ணுறேன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பில்லியன் சீட் பார்த்திங்கன்னா இந்த பேக் ரெஸ்ட்டும் சீட் வந்து ஒட்டின மாதிரியே தான் இருக்கும், எந்த கேப்பும் இருக்காது. ஸோ இப்போ நம்ம அந்த எக்ஸ்டெண்டர் கிட்டை அட்டாச் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் நீங்களே பாருங்கள். ஸோ நான் சொன்ன எக்ஸ்டெண்டர் கிட்டில் இதாக இருக்கும், 2 ராடு, அது போக 6 பெரிய சைஸ் போல்ட்டு, 2 சின்ன சைஸ் போல்ட்டு, கூட 4 நட்டு. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து மீட்டியாரோட பேக் ரெஸ்ட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேக் ரெஸ்ட்டை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம மீட்டியாரோட டூல் கிட்லேயே வந்து ஆலன் கீ யூஸ் பண்ணாலே போதும். 6 or 5 சைஸ் 6 mm ஆலன் கீ யூஸ் பண்ணாலே நம்ம இந்த செட்டப் வந்து இது பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த 2 போல்ட்டையும் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த 2 போல்ட்டும் ஆப்போசிட் சைடில் இருக்கிற 2 போல்ட்டையும் ரிமூவ் பண்ணி இதை தனியாக எடுத்துக்கலாம். ஸோ அந்த பேக் ரெஸ்ட்டை தனியாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த எக்ஸ்டெண்டர் கிட்டை வந்து அது கூட அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் நம்ம 2 எக்ஸ்டெண்டரையும் மாட்டினதுக்கப்புறம் நமக்கு வியூ இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த கேப் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 2 ஹோல்ஸ்லேயும் வந்து நம்ம பைக்கோட இதை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ கைஸ் நம்ம பைக்கோட டிஃபால்ட்டாக வர நட்டு இது தான். ஸோ இனிமேல் வந்து நம்ம இந்த நட்டை யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு தனியாக வந்து ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இதில் வந்து இந்த திக்னஸ் வந்து டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக தான் வந்து இந்த நட்டு இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து டேரெக்டாகவே வந்து பைக்கோட அட்டாச் பண்ணுறதுனால நம்ம நார்மலான சைஸ் நட்டு இந்த எக்ஸ்டெண்டர் நம்மளுக்கு தேவைப்படாது. ஸோ அது எப்படி அப்படிங்கிறத அட்டாச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம அந்த எக்ஸ்டெண்டர் மாட்டினதுக்கப்புறம் பேக் ரெஸ்ட் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இந்த பெரிய நட் வந்து முன்னாடி போடுவோம். சின்ன நட் வந்து பின்னாடி. ஸோ அதே மாதிரி ஆப்போசிட் சைட் ஸோ இப்போ நம்ம எக்ஸ்டெண்டர் வந்து மாட்டியாச்சு. ஸோ இங்கே 2 வந்து இந்த பேக் ரெஸ்ட்டோட இது பார்த்திங்கன்னா நம்ம பைக்கில் வந்து அட்டாச் ஆகிருக்கு. ஸோ முதல் பார்த்திங்கன்னா இந்த சீட் வந்து இதோட ஒட்டி இருக்கும், பார்த்திங்கன்னா இவ்வளோ கேப் கிடைக்கிது. ஸோ இந்த பில்லியன் சீட்லேருந்து இந்த பேக் ரெஸ்ட் வந்து கொஞ்சம் தள்ளி ஒரு 2 inch தள்ளி இருக்கிறதுனால பில்லியன் உட்காரும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ கைஸ் இந்த எக்ஸ்டெண்டர் கிட் வந்து ரொம்பவே யூஸ் ஆகும், மீட்டியார் வச்சுருக்கவங்களுக்குலாம் யூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் வ்ளாக்ஸ் அப்படின்னு ஒரு ஹிந்தி யூடியூபர். ஸோ அவரோட சேனல் பார்த்து அவர்கிட்ட தான் நான் டிஎம் பண்ணேன். ஸோ அவர் தான் வந்து எனக்கு வாங்கி எனக்கு கொரியர் பண்ணி விட்டார். ஸோ
ஸோ சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நான் அவரோட நம்பரை வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் யாராவது வேணும்னா அவருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களை கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye from Arun.